இந்த ஒரு விஷயத்த நினைச்சுதான் கவலையா இருக்கு. இவ்வளோ பேருக்கு பிரசாதம் எங்க இருந்து தருவோம்? வெறும் 50 பேருக்கு தானே ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இப்போ ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க பாருங்க, கெஸ்ட் கூட வந்துட்டே இருக்காங்க. எத்தனை பேரை தான் கூப்பிட்டாங்கன்னு தெரியல. ஹே துர்காமா, இந்த சிக்கல்ல இருந்து காப்பாத்து. இவர் ஃபோன் கூட எடுக்க மாட்டேங்கிறாரு. கடவுளே. இன்னைக்கு விசேஷ நாள் வேற. அவர் வேற ஏதாவது வேலையை ஒத்துக்கிட்டாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. எனக்கு இன்னும் இது உங்களை சிக்க வைக்க யாரோ போட்ட பிளான் மாதிரி தோணுது. இப்போ இதெல்லாம் விடுங்க, ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சமையல்காரரை கூப்பிட போறோங்கிற விஷயம் மட்டும் போல்ட்டு ஒன்னுக்கும் அவங்க அம்மாவுக்கும் தெரியக்கூடாது. துக்கும் அண்ணா, நம்ம கொஞ்சம் சீக்கிரம் பண்ணணும். பிரசாதத்தை இப்பவே படைக்கணும், இல்லனா ரொம்ப நேரம் ஆயிடும். ஆனா நீங்க யாரு கூப்பிட போறீங்களோ அவர் எங்க வச்சு சமைப்பாரு? சமைக்கிறதுக்கு பெரிய இடம் வேணும்ல. ஆமா, நீ சொல்றது சரிதான். நான் ஒரு வேலை பண்றேன். கேத்ரோ அண்ணா கிட்ட பேசும்போது சாப்பாட்டை சமைச்சு எடுத்துட்டு வர சொல்றேன். அதாவது அவரோட வீட்டுல இருந்து கொண்டு வர சொல்றேன். அதுதான் சரியா இருக்கும். இங்க வச்சு யாராவது பார்த்தா அதுவும் பிரச்சனையாகிடும், நேரமும் அதிகமாகும். நீங்க சொல்றது 100க்கு 100 சரி, அப்படியே பண்ணுவோம். ஆனா ஒரு நிமிஷம் நில்லுங்க. அண்ணா, இதோட மூடியாங்க. மூடுங்க. இந்தாங்க புடிங்க. இது சும்மா ஒரு 5000 ரூபாய். இதை நீங்க அந்த சமையல்காரருக்கு கொடுத்துருங்க. ஆனா இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ. முதல்ல அவர்கிட்ட பேச முடியுதான்னு பாக்குறேன். சரி அண்ணா, ஆனா என்னன்னு கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. அடே சாரி அண்ணா. என்ன 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 பண்ற? எங்க போற இவ்வளவு பதட்டத்தோட? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூப்பிட்டு இருந்தேன். அவங்க வந்துட்டாங்களான்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தேன். அப்படியா? வர்றவங்க இதே வழியா தானே வருவாங்க, இதே கதவு வழியா தானே வருவாங்க. ஆமா, நானும் சில ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருக்கேன். அப்படியா? ஆமாண்ணா. நீங்க எத்தனை ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருக்கீங்க? சும்மா ஒரு 20, 25. இப்போ இவ்வளோ பேருக்கு பிரசாதம் ரெடியா இருக்குமா இல்லையான்னு கூட தெரியலையே. இவங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்திருந்தா எங்க கிட்ட முன்னாடியே கலந்து பேசியிருப்பாங்க. ஆனா அண்ணா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 20, 25 பேர் வர்றாங்கன்றத முன்னாடியே அவங்க கிட்ட சொல்லியிருப்பீங்கல்ல. இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? பெரிய அத்தை கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன், அவ்வளவுதான். இப்போ எல்லாரும் முன்னாடியும் எவ்வளோ அசிங்கப்பட போறோமோ தெரியல. இவ்வளோ பேரை வர சொல்லியாச்சு, ஆனா எந்த ஏற்பாடும் இல்லை. இப்ப பாரு மருமகள் எப்படி சமாளிக்கிறாங்கன்னு. அண்ணா, பெரிய பெரிய பூஜையில இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புங்க நடக்கிறது சகஜம்தான். அதுவும் இல்லாம இது கடவுளோட பிரசாதம், அவரே ஏற்பாடு பண்ணுவாரு. நாம ஏன் டென்ஷன் ஆகணும்? ஒட்டு துக்கும் வீடு என்ன நிலைமையில இருக்குன்னு பாத்தீங்களா? நம்ம வீடு என்னவோ தர்ம சத்திர மாதிரி ஆயிடுச்சுப்பா. ஆமா, தர்ம சத்திரமாவே மாறிடுச்சு. மக்கள் வரிசையா வரத பார்த்தா சக்கரத்தூளை தேடி எறும்புகள் எல்லாம் வரும்ல, அதே மாதிரி வரிசையா வந்துகிட்டே இருக்காங்க. அப்பா, சாமி பூஜையில இதெல்லாம் நடக்கிறது தான். ஆமா, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்கன்னு யாரையாவது கூப்பிட்டீங்களா? ஆமா. நீங்களா என்ன பைத்தியமாயிட்டீங்களா? ஏய், ஓ அப்பா ஒன்னும் அந்த அளவுக்கு முட்டாள் இல்ல. வயசாகிடுச்சுதான், ஆனா புத்தி எப்படி பயன்படுத்தணும்னு நல்லாவே தெரியும். தேவையில்லாத இந்த ஆளுங்களுக்கு ஃப்ரீயா சாப்பாடு போடுற வேலையெல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன். ஆமா, ஆனா யாராவது ஃப்ரீயா சாப்பாடு கொடுத்தா நான் சாப்பிடுவேன், யாருக்கும் தர மாட்டேன். அப்பா சரி, இதெல்லாம் விடுங்க. நான் ஒரு தடவை போயிட்டு வரேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு கேட்டுட்டு வரேன். அட வா துர்கா, உட்கார். பூஜையை ரொம்ப கிராண்டா செஞ்சிருக்கீங்க. இவ்வளோ பேர் வருவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்க தான் இப்போ பெரிய மருமகள். இவ்வளோ பேர் வருவாங்கன்னு எப்படி தெரியாம போச்சு? நிஜமாவே எனக்கு தெரியாது. இந்த எல்லா ஏற்பாட்டையும் என் மருமக தான் செஞ்சா. இந்த தடவை பூஜை பொறுப்பை அவகிட்ட தான் கொடுத்தேன். இப்போ என்ன பண்றது? இதெல்லாம் எப்படி நடக்கும்? உண்மையை சொல்ல போனா இவ்வளோ பேர் வருவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இப்போ என்ன ஆகும்? எல்லாருக்கும் பிரசாதம் எப்படி ஏற்பாடாகும்? பிரசாதம் யாரு சமைக்கிறா? என் மருமகளுங்க தான் சமைக்கிறாங்க. வெறும் 50 பேர் வர்றதா தான் பேச்சு இருந்தது. 50? என்னோட கணக்குப்படி குறைஞ்சது 200 பேராவது வந்திருக்காங்க. வெளியே இன்னும் சில பேர் நிக்கிறாங்க போல, அவங்களும் இப்ப உள்ள வந்துடுவாங்க. இவங்களை எப்படி சமாளிக்குதுன்னு இப்போ ஒன்றும் புரியல. இவ்வளவு கூட்டத்தை பார்த்த உடனே என் புத்தி வேலை செய்யறதே நிறுத்திடுச்சு. நிஜமாவே இது ஒரு பெரிய பிரச்சனை தான். பிரச்சனை தான். இப்ப நம்மளை சங்கடப்படுத்தணும்னே இதையெல்லாம் வேணும்னு செஞ்சிருக்காங்க, எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனா யாரு என்ன செஞ்சாலும் சரி, நம்ம தோத்து போக மாட்டோம். நம்ம ஒன்றும் சீக்கிரம் தோத்து போற ஆளுங்க இல்லை. ஆனா அவங்களுக்கு மட்டும் ஒன்று சங்கடப்படுத்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டா வாழ்நாள் முழுக்க நம்ம கிண்டல் பண்ணுவாங்க, எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க. நீ எதுக்கோ லாயக்கு இல்லை அப்படின்னு நிரூபணம் ஆக்கிடுவாங்க. கவனமாயிரு. உன் பெரிய அண்ணனை வேற இப்போ இங்க காணும். அவர் இருந்திருந்தா ஏதாவது யோசனை கேட்டிருப்பேன். இந்த கூட்டத்தில் அவர் எங்க போனாரோ தெரியல. ஆமா அக்கா,
இவ்ளோ கூட்டத்துல ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவங்களை எங்க உட்கார வைக்கிறது, எங்க இருந்து சாப்பாடு பிரசாதத்தை எப்படி கொடுக்கறதுன்னு ஒன்னும் புரியல. இரு, நான் போய் உன் அண்ணனை தேடி பாக்குறேன். பிரசாதம் வைக்க எல்லைக்கும் தொன்னைக்கும் ஏற்பாடு பண்ண சொல்றேன். மிஷ்டி, மிஷ்டி கண்ணா, பெரியம்மா சொல்லுமா. பெரியம்மா சாப்பிட ஏதாவது கொடுங்க, பசிக்குது. இதோ இப்பவே தரேமா. அம்மா, எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருக்காங்க. எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாங்களே எங்க ஃப்ரெண்ட்ஸை பூஜைக்கு கூப்பிட்டுருப்போம். அப்படியா? ஏன் கூடாது? நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு ஏரியால விடுபட்ட மத்த ஃப்ரெண்ட்ஸையும் தேடி தேடி கூட்டிட்டு வா. போ போ, கூட்டிட்டு வா. நான் ஏதாவது சொன்னா நீங்க எப்பவும் இப்படிதான் பேச ஆரம்பிச்சிடுறீங்க. ரொம்ப மோசம். வா, நாம இங்க இருந்து கிளம்புவோம். எங்க? முதல்ல சொல்றத கேளு. போய் உங்க அப்பா கிட்ட சீக்கிரம் சொல்லு. எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கணும். அதுக்கு தேவையான இலை தொன்னை எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லு. புரிஞ்சுதா? சரி சரி, நான் கூப்பிடுறேன். வாங்க, சீக்கிரம் போங்க. அட கேத்துரும் அண்ணா, உங்களுக்கு விஷயம் புரியல. எப்படி இருந்தாலும் இன்னைக்கு எங்க மானத்தை காப்பாற்ற வேண்டியது உங்க பொறுப்பு. ப்ளீஸ் இந்த சிக்கல்ல இருந்து எங்களை காப்பாத்துங்க கேத்துரும் அண்ணா. அட டுக்கும் தம்பி, என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ சீக்கிரம் என்னால் எப்படி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ண முடியும்? இது நிஜமாவே நடக்காத காரியம். இதோ பாருங்க, உங்களுக்கு தேவையான பருப்பு, அரிசி, மசாலா எல்லாத்தையும் நானே கொண்டு வந்து தரேன் கேத்துரும் அண்ணா. ஆனா நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்க பெரிய சிக்கல்ல மாட்டிட்டோம். இந்த அவமானத்துல இருந்து நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். இத்தனை வருஷமா எங்க வீட்டுல சமையல் சமைச்சிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல எங்களுக்கு உதவ நீங்க வரமாட்டீங்களா? தயவு செஞ்சு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வரணும்னு கூட அவசியம் இல்லை. உங்க வீட்டிலே எல்லாத்தையும் சமைச்சு ரெடி பண்ணி வைங்க. நானே வந்து தூக்கிட்டு போறேன் கேத்துரும் அண்ணா. தனியா இதெல்லாம் செய்ய முடியாது தம்பி. நல்லதா போச்சுக்கா, இந்த அடுப்பு வடச்சட்டியும் பக்கத்து வீட்டுல கேட்டு வாங்கினோம். இப்போ டக்கு டக்குன்னு எல்லாம் முடிஞ்சிரும். காய்கறியும் வேகமா செஞ்சிடலாம். என்ன? ஆனா எனக்கு ஒன்றும் புரியல. பிரசாதம் சாப்பிட எல்லாரையும் எங்க உட்கார வைக்கிறது? கொஞ்சம் பேருக்கு பிரசாதம் ரெடி ஆகிடுச்சு, அவங்களுக்கு கொடுத்துடலாம். பசங்க வேற பசியில அழுதுட்டு இருக்காங்க. பூஜையும் கூட முடிய போகுது. ஒன்றும் புரியல. இவ்வளோ பேரை இந்த வெயில்ல வெளியே எப்படி உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறது? எனக்கும் சுத்தமா மூளையே வேலை செய்யல சின்னவளே. இப்போ ஒரு காரியம் பண்ணுவோம். வெளியே 2 பெஞ்சு போட்டு அங்க எல்லாரையும் உட்கார வச்சு பந்திய போட்டுடலாம். சூப்பர் ஐடியாவா இருக்கு. நல்லா இருக்கு, அப்படியே செய்வோம். அட என்னாச்சு? நீங்க என்ன தேடிட்டு இருந்தீங்களா? பாருங்களேன், எந்த மாதிரி சிக்கல்ல மாட்டிட்டோன்னு ஒன்றும் புரியல. இதையெல்லாம் நாங்க எப்படி தனியா சமாளிப்போம்? நீங்களே பாருங்க. பெரிய அக்கா, நீங்க ஏன் அழறீங்க? இப்ப பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையை நம்ம சமாளிச்சு தானே ஆகணும். விருந்தாளிகள் எல்லாரும் வந்துட்டாங்க. அவங்கள பசியோட அனுப்ப முடியாதுல்ல. ஒரு காரியம் பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா பிரசாதத்தை கொடுங்க. பிளேட்ல கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. தையல் இலை தொன்னை கொண்டு வந்திருக்கேன்ல, அதுலயே கொடுங்க. அடே, என்ன நான் இப்படி பேசுறீங்க? இப்படி செஞ்சா அவமானமாகிடும். இவ்ளோ விருந்தாளிகள் வந்திருக்காங்க, எப்படி தொன்னையில பிரசாதம் தர முடியும்? நீங்க பிரசாதத்தை பத்தி கவலைப்படாதீங்க, அதை நாங்க பாத்துப்போம். என்ன, நீங்க போய் அந்த தையல் இலை பிளேட்டும் தொன்னையும் மட்டும் கொண்டு வாங்க. சரி, நான் போய் பிளேட்டும் தொன்னையும் எடுத்துட்டு வரேன். சரி. அப்புறம் டெக்கரேஷன் பண்றவங்க கிட்டயும் அந்த பெஞ்சு கொண்டு வர சொல்லணும். ஆமா அக்கா, அதுவே இருக்கு. ஆனா எல்லா பொறுப்பையும் ஒருத்தர் மேலேயே சுமத்த முடியாதுல்ல, அப்புறம் ரொம்ப நேரமாகிடும். இப்போ என்ன பண்றது? அண்ணா, நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க. உங்க தம்பிய இங்க வர சொல்லுங்க. அவரும் கொஞ்சம் கை கொடுப்பார்ல, கொஞ்சம் வேலையில. வீட்ல இவ்ளோ பெரிய கஷ்டம் வந்திருக்கு, ஏன் ஒரு உதவி கூட பண்ண மாட்டாரா? அவன் என்னடான்னா ராஜா மாதிரி ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு விருந்தாளிகளுக்கு நடுவுல சுத்திட்டு இருக்கான். அவன் இதுல எல்லாம் தலையிட மாட்டான். இந்த வம்பே வேணான்னு ஒதுங்கிடுவான். இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு அவன் தான் அப்பவே சொன்னான்ல. அட, எப்படி அப்படி செய்வாரு அவரு? நீங்க போங்க, போய் அர்ஜுன் தம்பி கிட்ட சொல்லுங்க, பெரியார் நீ கூப்பிடுறாங்கன்னு. சரி, நான் போய் பேசி பாக்குறேன். அப்படின்னா அண்ணா, நீங்க எங்களுக்கு உதவ மாட்டீங்களா? அட, நிஜமாவே ரொம்ப இக்கட்டான நிலைமையில இருக்கேன் தம்பி. கேத்துருவண்ணா, இக்கட்டான நிலைமையில இருக்கிறது நாங்க தான். ஆனா எங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. பாருங்க கேத்துருவண்ணா, நீங்க சாமிக்கு வைக்க வேண்டிய பிரசாதத்தை செய்ய மாட்டேன்னு சொல்றீங்க. ராதாகிருஷ்ணனின் ஆசி உங்களுக்கு வேண்டாமா என்ன? சரிப்பா, போதும் காரு. நான் உங்க அண்ணிய சமாதானம் பண்ண முயற்சி பண்றேன். ஒருவேளை அவ ஒத்துக்கிட்டா எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஆனா எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கிறதுனால கொஞ்சம் நேரமாகலாம். பாருங்க கேத்துருவண்ணா, எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க எப்படியாவது கண்டிப்பா மேனேஜ் பண்ணிடுவீங்க. நான் இப்பவே உங்களுக்கு பணம் அனுப்பிடுறேன். நீங்க பொருளை மட்டும் வாங்கிட்டு வேலையை ஆரம்பிச்சிருங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் செய்ய முயற்சி பண்ணுங்கண்ணா. சரி சரி, பாக்குறேன். பெரிய அண்ணன் எவ்வளோ நல்லவர் இல்லை, நமக்கு உதவ தயாரா இருக்காரு. கூடவே டுக்கூன் அண்ணனும் நம்ம பக்கம் நிற்கிறாரு. அர்ஜுன் அண்ணாவும் கண்டிப்பா நமக்கு உதவுவார்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா அவங்கள பாருங்களேன், நம்மளை சிக்கல்ல மாட்டி விட்டுட்டு ஜாலியா கொண்டாடிட்டு இருக்காரு. அவர் என்னைக்குமே நமக்கு உதவ மாட்டாரு. அக்கா, அவங்க உண்மையான எதிரியே நான் தான். பகை நாசமா போகட்டும், அவங்களுக்கு இதெல்லாம் தான் வரும்.
அப்புறம் அஹானா, நீ இவ்ளோ டென்ஷன் ஆகாத. இதுவும் ஒருத்தியோட பொறுப்பு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருடைய பொறுப்பு தான். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, நாமளும் ஒன்றும் சளைச்சவங்க இல்ல. எல்லார் முன்னாடியும் அவங்க ஏதாவது பேசினா நாமளும் அவங்கள சும்மா விட மாட்டோம். சரி, இந்த பேச்ச விடுங்க. அத்தை ரொம்ப டென்ஷனா இருக்காங்க போல. நான் ஒரு தடவை பார்த்துட்டு வரேன். ஆமா, நீ போயிட்டு வா, நாங்க எங்க பாத்துக்கிறோம். சீக்கிரம் வந்துரு. அத்தை, உங்ககிட்ட இந்த பூஜை பொறுப்பை கொடுத்தது ரொம்ப பெரிய தப்புன்னு எனக்கு தோணுது. ஏன் அத்தை, நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? இல்ல உங்க மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க உங்களால முடிஞ்ச வரை முயற்சி பண்ணீங்க. ஆனா பாரு, ஏரியால இருக்கிற எல்லாரும் வந்துட்டாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன சாப்பாடு போடுறது? இவங்க முன்னாடி மானம் போயிடுமே. அவங்க இதைத்தான் சொல்லுவாங்க பாரு, சென் வீட்டு பூஜைக்கு போய் பசியோட வந்ததா போச்சுன்னு. என் பிறந்த வீட்டு ஆளுங்களுக்கு என்ன பண்றது? அவங்களுக்கு வேணும்னா பருப்பு சாதம் செஞ்சு கொடுத்துருவேன். அவங்களும் ஆசையா சாப்பிடுவாங்க. ஆனா இவங்களுக்கு பெரிய கூட்டமே இருக்குதே. என்னவளே, இவங்களை எப்படி சமாளிக்க போறோம்? இன்னும் மருமவளுங்களோட பிறந்த வீட்டு ஆளுங்க கூட வரல. அத்தை, என் பிறந்த வீட்ல இருந்து அம்மா மட்டும்தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வேணாம்னு சொல்லிடுறேன். என்ன இப்படி பேசுற? அட, உன் சொந்தக்காரங்களை வர வேணாம்னு நான் ஏன் சொல்ல போறேன்? உன் சொந்தக்காரங்களை வர வேணாம்னு சொல்ற பழக்கம் இந்த குடும்பத்துக்கு இல்ல. அப்புறம் மேலும் என்ன அசிங்கப்படுத்தாத. அவங்க வரட்டும், அவங்களுக்கும் பருப்பு சாதம் ஏற்பாடு பண்ணிடலாம். ஆனா ஒரு விஷயம் சொல்லு சின்னவளே, இந்த ஏரியாவில இருந்து இவ்வளவு விருந்தாளிகள் வந்திருக்காங்களே, இவங்களுக்கு என்ன சமைச்சு போட போறோம்? எனக்கு கை காலெல்லாம் நடுங்குது. பாரு சின்னவளே, இப்போ பொறுப்பை நீ ஏத்துக்கிட்ட இல்ல, அப்போ அதை நீ தான் முடிச்சு வைக்கணும். ஏதாவது ஒண்ணு செஞ்சுதான் ஆகணும். அத்தை, நீங்க ரிலாக்ஸா இருங்க, கவலைப்படாதீங்க. நான் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்றேன். பூஜை நல்லபடியா முடிஞ்சது. சொல்லுங்க கிருஷ்ண கண்ணையா லாலுக்கு ஜெய். சொல்லுங்க கிருஷ்ண கண்ணையா லாலுக்கு ஜெய். கிருஷ்ண கண்ணையா லாலுக்கு. தாக்குரக்கா, சாப்பாடு ரெடியாகி இருந்தா நாங்க சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். ஆமா ஆமா, கண்டிப்பா. இப்ப பாத்துட்டு வரேன். பெரிய மருமகளே, ஓ பெரிய மருமகளே, பிரசாதம் ரெடியா ஆயிடுச்சா இல்லையா? அடா, பொறுப்பை ஏத்துக்கிட்டல, அப்போ டைமுக்கு முடிச்சு வை. விருந்தாளிகள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்கல்ல. இப்போ வேகமா பிரசாதத்தை கொண்டு வா, இதுக்கு மேல லேட் பண்ண முடியாது. சரி சின்னம்மா, இப்பவே போய் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துடுறோம். நீங்க கவலைப்படாதீங்க. பிரசாதம் கம்மியாயிடாதுல பெரிய மருமகளே. இது ஸ்ரீகிருஷ்ணரோட பிரசாதம் சின்னம்மா. அவரோட அருள் இருந்தா யாருக்கும் எதுவும் கம்மியாகாது. அவர் நினைச்சா எல்லாருடைய வயிறும் மனசும் ரெண்டுமே நிறையும். உன் பேச்சு ஆரம்பிச்சிருச்சுல்ல, உன் பேச்சை கேட்டு எந்த விருந்தாளியோட வயிறும் நிறையாது. சாப்பாட்டுல கவனத்தை செலுத்து, வேகமா எடுத்துட்டு வா. விருந்தாளிகள் காத்துட்டு இருக்காங்க. நாள் முழுக்க காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. வேகமா எடுத்துட்டு வா. என்னாச்சு? நீங்க என்ன கூப்பிட்டீங்க? பாருங்க பாருங்க, பெருசா ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் பணம் தர்றேன். டெக்கரேஷன் பண்றவங்க கிட்ட போய் 2 பெஞ்சும் கொஞ்சம் நாற்காலியும் வாங்கிட்டு வாங்க. வெளியே விருந்தாளிகள் சாப்பிடுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்ல. ஐம் சாரி, ஆனா என்னால இதெல்லாம் செய்ய முடியாது. அர்ஜுன் தம்பி, இந்த நேரத்துல எப்படி திடீர்னு கையை விரிக்க முடியும்? நீ உதவி செஞ்சுதான் ஆகணும். இங்க இருக்கிற இவ்வளோ பேரையும் நாங்க கூப்பிடவே இல்லை. யாரோ வேணும்னு எங்களை சிக்கல்ல மாட்டி விட பாக்குறாங்க. நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், நீங்க இவ்வளவு கூட உதவி பண்ண மாட்டீங்களா அர்ஜுன் அண்ணா? இதையெல்லாம் செய்யணும் நான் ஒன்றும் சொல்லலையா? நீ நான் தான் அப்பவே உங்ககிட்ட வேணாம்னு சொன்னேன்ல. ஆனா நீங்க என் பேச்சை கேட்டீங்களா? இப்போ என்ன ஆகும் தெரியுமா? விருந்தாளிகள் எல்லாரும் பசியோட வீட்டுக்கு போவாங்க. நம்மளை வச்சு செஞ்சுட்டு. என்ன இப்படி பேசுறீங்க அர்ஜுன் தம்பி?
அர்ஜுன் தம்பி நில்லுங்க. நீங்க டெக்கரேட்டர் கிட்ட இருந்து பெஞ்சும் சேரை கொண்டு வர்றீங்கல்ல, அப்புறம் அக்கா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, கொண்டு வருவார். எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு. போரக்கா, ஒருவேளை பிரசாதம் ரெடியாகி இருந்தா படைக்க சொல்லுங்க. பிரசாதம் சாப்பிடாம போனா பாவம் வந்துடும். அதோட சின்ன பசங்க வேற பசியோட இருக்காங்கல்ல. ஆமா, இதோ மருமக வந்துட்டே இருக்கான், கொண்டு வருவா. இப்போ அக்கா இதோ நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வா. பாருங்க, நான் உங்க முன்னாடி கைகூப்பி கேட்டுக்கிறேன். எங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க. நாங்க எல்லா பிரசாத ஏற்பாட்டையும் செஞ்சிடுறோம். தயவு செஞ்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும். வந்திருக்கவங்க எல்லாம் பகவத்கீதை சொல்றதுலயும் பஜனை பாடுறதுலயும் ரொம்ப திறமையானவங்க. அப்போ இன்னைக்கு ராதாகிருஷ்ணருக்காக ஒரு பஜனை பாடலாமே? பஜனையை கேட்டுட்டே நாங்க பிரசாதத்தை ரெடி பண்ணிடுவோம். ஐயரே, நீங்க உங்க குழுவோட சேர்ந்து ஒரு பஜனை பாடுங்களே. உங்க எல்லாருக்கும் விருப்பம்னா நம்ம பஜனை ஆரம்பிக்கலாம். ஆமா ஆமா, கண்டிப்பா நீங்க பாடுங்க, ஆரம்பிங்க. எல்லாரும் உட்காருங்க, ப்ளீஸ் ப்ளீஸ், தயவு செஞ்சு உட்காருங்க. சொல்லுங்க. वृंदावन बिहारी लाल की, சொல்லுங்க. कृष्ण कन्हैया लाल की. நன்றி ஐயரே, ரொம்ப அருமையா பாடுனீங்க. இப்போ கொஞ்சம் பேர் உள்ள வரலாம். பிரசாதம் ரெடியா இருக்கு. இதெல்லாம் எப்படி தான் சமாளிக்கிறீங்களோ? என் மருமகளுங்க தான் சொன்னாங்க, நான் கவலைப்பட எதுவுமே இல்லைன்னு. உங்க மருமகங்களோட தைரியத்தை பாராட்டணும். நிக்காம ஓடி வேலை செய்யறாங்க, சத்தமே இல்லாம உழைச்சிட்டு இருக்காங்க. இப்போ பிரசாதம் கொடுக்க போறாங்க. உனக்கு ஏத்த மருமகளுக்கு தான். பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து இவங்க ஆட்டம் எல்லாம் அடங்க போகுது. ஏன்னா இப்போ இருக்கிற கூட்டத்திலேயே சாப்பாடெல்லாம் தீந்துரும். அதுக்கப்புறம் வரவங்களுக்கு காத்துதான் மிஞ்சம். அப்புறம் இன்னைக்கு பூஜையோட எல்லா ஏற்பாட்டையுமே எங்க 4 மருமகளுங்க தான் செஞ்சாங்க. அதாவது வரவேற்கிறது, பூஜை, பிரசாத சாப்பாடுன்னு எல்லாத்தையும். இன்னைக்கு ஏதாவது நல்லபடியா நடந்தா அவங்கள பாராட்டுங்க. ஒருவேளை ஏதாவது தப்பா போய் திட்டணும்னாலும் இவங்களே திட்டுங்க. எல்லா ஏற்பாட்டையும் இந்த மருமகளுங்க தான் செஞ்சாங்க. புரியுதுல்ல போரக்கா?
எல்லாமே தெளிவா புரியுது. விருந்தாளிகளை நமக்கு எதிராக தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. நாம ஏதாவது தப்பு பண்ணா எல்லாரும் சேர்ந்து நம்மளை கொல்லட்டொன்னு பண்ணியிருக்காங்க. சரி, என்ன நடக்குதுன்னு பாப்போம். டுக்குன் அண்ணா சொன்ன மாதிரி அவர் ஏதாவது ஒரு ஏற்பாடு கண்டிப்பா பண்ணுவாரு. அவர் எங்க தெரியலையே. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, பரிமாறுறதுல நான் உங்களுக்கு உதவி பண்றேன். ஐயோ அண்ணா, நீங்க இதை பத்தி ஒன்றும் சொல்லவே இல்லை. பாருங்க, கொஞ்ச நேரம் ஆகலாம், ஆனா பயப்பட எதுவும் இல்லை. இன்னைக்கு நம்ம வீட்ல இருந்து யாரும் பசியோடு போக மாட்டாங்க. கவலைப்படாம இருங்க. நிஜமாவா? நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா நல்லபடியா நடக்கும்ல? ஆமா, நான் பாத்துக்கிறேன், நீ டென்ஷன் ஆகாத. இன்னைக்கு மானம் போக கூடாது. பிரசாதம் எப்படி இருக்கு? சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கு, மனசுக்கு திருப்தியா இருக்கு. அத்தை, உங்க முகம் ஏன் இவ்வளவு வாடி போயிருக்கு? சும்மா எதுக்கு இவ்வளவு பயப்படுறீங்க? உனக்கு தான் தெரியுமே, இதை யோசிக்கவே நடுக்கமா இருக்கு. எல்லாருக்கும் இது போதுமானதா இருக்குமான்னு தெரியலையே. பயத்துல நான் இங்கேயே மயங்கி விழுந்துருவேன்னு எனக்கு தோணுது. அட அத்தை, என்ன எப்படி பேசுறீங்க? நீங்க முதல்ல போய் அந்த மரத்தடியில உட்காருங்க. எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? அப்போல இருந்து எல்லாம் சரியாகிடும்னு ஒரே கதையை சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா எப்படி சரியாகும்? அத்தை, நீங்க துள்ளி கூட டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க போய் தேவதா அம்மா கூட உட்காருங்க. டென்ஷன் ஆகாம எப்படி இருக்க முடியும்? சின்ன மருமகளே, உன்னோட திமிரையும் உன் மாமியாரோட கர்வத்தையும் நான் அடக்காம விட மாட்டேன்.